தான் விட மாட்டாரு. எங்கோ ஃபங்க்ஷன் போகணுமா, நம்ம நாளைக்கு விளையாடலாம். நீ ஏன் போயிட்டா நான் எப்படி விளையாடுவேன்? என்னையா கூப்பிடுற? ஷட்டில் காக் விளையாடலாம். அக்கா விளையாடவே தெரியாதுமா. அங்கிள், நானும் என் ஃப்ரெண்டு காவியாவும் கார்க் விளையாடுறதுக்காக பார்க் வந்தோம் அங்கிள். அப்போ திடீர்னு பார்த்தா உங்கள் அப்பா வந்துட்டாரு. ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டாரு அங்கிள். மட்டும்தான் அங்கிள் இருக்கேன். நீங்களும் நானும் விளையாடலாமா? சான்ஸே இல்லைம்மா, நீ வேற யாரையா கூப்பிட்டுக்கோ. அங்கிள் வாங்க அங்கிள், நான் சொல்லித்தரேன் அங்கிள், விளையாடலாம். சுத்தமாக விளையாட தெரியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அங்கிள். உண்மையாக விளையாட தெரியாதுமா. காக் தானே, நான் சொல்லித்தரேன், நம்ம 2 பேரும் விளையாடலாம். நீ கற்று தெரியா? ஆமாம் அங்கிள், நான் கற்றுத்தரேன். சரி வா, வாங்க பார்க்கலாம். அங்கிள் ஆரம்பிக்கலாமா? சரி போடு. இங்கேருந்து இங்கே கூட அடிக்க மாட்டிங்களா? அடிச்சிட்டா போச்சு. இந்தா வாங்கிக்கோ. அங்கிள் அந்த கார்க் எடுங்க அங்கிள். இது எடுக்கிறாரு. ஸ்டார்ட். அங்கிள் செம்மையா விளையாடுறீங்க அங்கிள். உங்களை மாதிரி யாராலையும் விளையாட முடியாது. நானே என் கேமை மறந்துடும் போல இருக்கே. கோபிகா, நானும் பார்க் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ பண்ணுறதெல்லாம். தெரியாதவங்களை கூப்பிட்டு அவங்கள விளையாட சொல்லி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. நல்ல விளையாட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்கக்கிட்ட உன் வீரத்தை காமிக்கணும். அம்மா என்னம்மா? நல்ல விளையாட தெரிஞ்சவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறது தான் நல்ல ஸ்போர்ட்ஸ் விமனுக்கு அழகு, தெரியுமா உனக்கு? விளையாட தெரியுங்கிறதுக்காக விளையாட தெரியாதவங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தக்கூடாதுமா. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நல்லா விளையாட தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து உன் முன்னாடி நிற்க போகிறான். அவன் ஆட்டத்தை பார்த்து நீ மிரள போகிற. அம்மா இப்படிலாம் யாரும் வர மாட்டாங்கம்மா. அப்படியே யாருன்னா வந்தாலும் அதை கற்றுட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அப்படியே யாருன்னா கற்றுட்டு வந்தா இந்த கோபிகா பார்த்துக்கிறேன். நீ ஏம்மா கவலைப்படுற? நான் யாரு? ஓன் பொண்ணு. இப்படிதான் பொண்ணு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆடுது, நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட ஆட முடியலையே. திவ்யா சொல்லு. திவ்யா வேலை சரியில்லை? ஏன் என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அவ பண்ணா இப்போ மாமா ஓகே தானே? நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். ஓகே கட் பண்ணு.
நீ என்ன மாமா இங்கே உட்காந்து இருக்க? இங்கே வரமா? மாமா அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ எதுக்கு இங்கே உட்காந்து இருக்க? நீ விடு மாமா, நான் உனக்கு சொல்லித்தரேன். அவ முன்னாடி நீ விளையாடியே ஆகணும். என்ன பண்ண சொல்கிற? நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நான் இருக்கேன், அவெல்லாம் ஒரு நீ ஆளா மாமா? போப்பா. நான் இருக்கும்போது அவள் கார்க்கில் அடிச்சுட்டு போவா, நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? நான் ட்ரெயின் பண்ணுறேன் மாமா, நீ அவன் முன்னாடி விளையாடியே ஆகணும். என்ன விளையாட சொல்கிறியா? மாமா அவள் இனிமேல் யாரையும் அடிக்கக்கூடாது. ஓ, நான் விளையாடுவேன் போ. சரியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. அழுவுறியா? இது உனக்கு செட் ஆகல. சரி, என்னதான் ஆச்சு சொல்லு. சரி, நீ என்ன அந்த பொண்ணை பண்ண? நீ அந்த மாதிரிலாம் ஒருத்து இல்ல. நீ அப்படிலாம் பண்றது கிடையாதே. நேற்று நான் பார்க்குக்கு போயிருந்தேன். பார்க்குக்கு போன இடத்துல அங்கே ஒரு சின்ன பொண்ணு, அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, என் கூட விளையாட வந்த காவியா அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிருச்சு. நீங்கள் என் கூட விளையாட வர முடியுமா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு விளையாட தெரியாது, நீ வேறு யாரையாவது கூப்பிட்டுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணு கேட்கல. இல்லை அங்கிள் நீங்கள் வாங்க, நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விளையாடலாம்னு போனால், இவ்வளோ பெரிய ராக்கெட் தூக்கி ஒரு கார்க்கு வச்சு மண்டை மேலே அடிச்சுது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இதுதான் செட்டில் கார்க்கு அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி இதான் மேட்ச்னு சொல்லி விளையாடலாம்னு போனால், அந்த டைம் பார்த்து உங்களுக்கு விளையாடவே தெரில, போங்க அங்கிள் சொல்லி அமுச்சு வச்சிருச்சு. அதோடு ஃபீல் பண்ணி பீச்சுக்கு போனால் ஊஞ்ஞாபம் வந்துச்சு, அதோடு திரும்பி வந்துட்டேன். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுனது கிடையாதா? நான் ஸ்கூலில் படிக்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாண்டோம். அந்த டைம் பார்த்து கீப்பிங்கில் நிற்கிற பையன் முன்னாடி வந்து நின்ட்டான். அடிக்கும்போது பேட்டு போய் மண்டையில் பட்டு பயங்கரமாக ரத்தம் வந்துருச்சு. அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தரத்தி விட்டாங்க. அன்றைக்கி விட்டவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போனதில்லை. அப்பா உன்னை கார் குட்டை அடிச்சிருக்கா. சரி, நான் சொல்லித்தரேன், கற்றுப்பியா? அப்போது அக்காவும் தங்கச்சியும் என்ன அடி வாங்க வைக்கிறதுல குறியாகவே இருக்கீங்க. சரி ஓகே, பார்ப்போம். பண்ணி இங்கே வர வச்சு ஷெட்யூல் காருக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் இந்த ஷெட்யூல் காருக்கே எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே அவர் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாரு. இரு, இன்னொரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலாம். பீச் வரையும் வந்திருக்கோம், நானும் சீதாவும். நீங்கள் இங்கே வரீங்களா? சீக்கிரம் வாங்க. கரெக்டாக போடுறி. மாமா ஆடுவாருன்ற, இன்னைக்கு ஆட வைக்கிறேன் பாரு. முடியுமாக்கா உன்னால்? நீயும் நல்லா தானே காடுற, நீயும் காலேஜில் ஆடுவியா? ஃபாஸ்டாடி. எங்கடி அவர் இன்னும் காணோம்? வருவார், இப்போ தானே சொன்னோம், உடனே வருவார். ஹலோ, நான் விளையாண்டுருக்கேன், இப்போ உடனே பேசணுமா? மாமா இது கொஞ்சம் எப்படிங்களா, ஃபோன் கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் விளையாடுங்க. எவ்வளோ நேரம்டி ஃபோன் பேசுவ? உன் தங்கச்சி என்ன அவசரம்? அவளுக்கு ஃபோன் வந்திருக்கு. போ விளையாடு போ. நான் இப்படி அடிப்பேன், நீ இப்படி அடிக்கணும். வேகமாக அடிக்கணுமா? அடிச்சிட்டா போச்சு. ஐயா, உன் தங்கச்சி சீக்கிரட்டாக போயிருக்கு, என்னன்னு தெரில. மாமா ராக்கெட் இப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக தட்டினா போயிடும். போச்சா? அப்படி அடிக்கணும். போயிடும். ட்ரை பண்ணுறேன், போடு போடு போடு. நல்லா தான் மாமா ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது கரெக்டாக பாரு. இதை பற்றி அடிக்கிற மாதிரி இருக்க. அப்படி அடிக்கக்கூடாது, இப்படி வச்சு அடிக்கணும். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இப்படி அடிக்கணுமா? சரி சரி, நீங்களாம் காலேஜ் போய் என்ன பண்ணிருக்கீங்க இப்போ தான் தெரியுது. மாமா இங்கே வா. சொல்லு சீதா. காருக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு
பேசிக் மெத்தட். இது இருந்தாலே நம்ம ஷெட்யூல் கார்க்கு விளையாடிடலாம். பேசிக் மட்டும் சொல்லித்தரேன் எப்படி விளையாடணுன்ட்டு. கற்றுக்கோ. இது வந்து ஷெட்யூல் கோட். நான் கிரவுண்டே கையில் வச்சுருப்பா. இது வந்து சென்டர் கோட், நெட் கோடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 பிளேயர், 2 பிளேயர், இந்த சைடு 2 பிளேயர். மாமா இவ்வளோதான் மேட்ரே. நீ ஒரு வாட்டி வாங்கி பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். என்ன? இவ்வளோதானா? இவ்வளோதான். சரி விடு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். சரி கிளம்பலாமா? நாளைக்கு நீ விளாட்னா தான் தெரியும். சார் நாங்களும் உங்களை மாதிரி ஷெட்யூல் கார்க் ஸ்பீடாக விளாட்ணும் சார். எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறீங்களா? அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள் சார். குண்டை சுற்றி வரணுமா? சரி சரி சார், நான் சுற்றி வந்துடுறேன் சார். காவ்யா, அடி அடி அடி. அச்சோ, இது கூட அடிக்க மாட்டியா? சரி எடுத்து போடு. அடி அடி, டக்குன்னு அடி. சூப்பர் சூப்பர், போடு. சூப்பர் டி. அடி அடி அடி. அப்படிதான் டி, போடு. 6-4 டி, நீ போடு. அச்சோ சாரி டி, நெட்டு கீழே வச்சுட்டேன்.
ஷோ நெட்டிக்கில போயிடுச்சு. எடு எடு. அடிடி சர்வீஸும் உனக்கு போட தெரிலடி. ஃபவுலாக போட்டுட்ருக்க. எங்கூட செட்டில் ஆட வரியா? சரி வாங்க அங்கிள். வா அங்கிள் ஆடுங்க ஆடுங்க. என்ன அங்கிள் ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கு. எடுத்து போடு. என்ன அங்கிள் ஓட விடுறாரு? அங்கிள் நெட்லேயே அடிக்கிறீங்க. இவர் பண்ணுறதை பார்த்தா மம்மி சொல்கிறது ஞாபகம் வருதே. அடச்சா அங்கிள் ஃபவுல் அங்கிள். லைன் தாண்டிடுச்சா? சரி அடி. 2-7. காருக்கு நெட்டே தாண்டலை. இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. லெவன் 4 கேம் முடிஞ்சிருச்சு. ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பார்க்கில் நடந்து போகிறவரை கூப்பிட்டு வச்சு நீ அசிங்கப்படுத்துவ. அவர் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது. எங்கள் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கணும் உன்னை. அக்கா நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்புலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு நாள் நான் பார்க்குக்கு வந்திருந்தேன். அப்புறம் இந்த சின்ன பசங்க ஷட்டில் காக் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் அந்த பசங்களையும் அந்த பார்க்கையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன் அவருக்கு ஷட்டில் காக் விளையாடுறதுல ஆர்வம் இருக்குன்ட்டு. அப்போவே நான் அவர் விளையாட கூப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் அவர் பாட்டுக்கு வந்துட்டு சீக்கிரம் போய்ட்றாரு. அதனால தான் அவர் ஆட வைக்கணுன்றனால தான் நான் இப்படி பண்ணேன். இதில் எதனா தப்பு இருந்தா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இப்போ அவர் எப்படி விளையாடுறாரு. அப்போ அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீ பண்ணியிருக்கிற. அப்போ நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பணும். அவர் நல்லதுக்காக தான் நீ பண்ணியிருக்கிற. நீ நல்லவன்னு நான் அவர்கிட்ட சொல்லணும். நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். உன்னோட விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்ட போய் வச்சுக்கோ. ஒருத்தவங்க பேசும்போதே உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா நான் உங்கள் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பினா நம்பாட்டி போங்க. அவர் உண்மையாகவே விளையாடுவாருன்னு நினச்சி தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியல. சும்மா விளையாட்டுக்கு ஒரு தட்டு தட்டினேன். அதுக்கு தான் இப்போ விளையாட தெரியலன்னு தெரிஞ்சு நீ தானே நீ கூப்பிட்ட. இருந்துக்கோ. இன்னொரு வாட்டி யார் மேலேன்னா பார்க்க விட்ட ராக்கெட்டை விட்டேன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். நான் பண்ண மாட்டேன். யாராயிடுவேன். ஹாய் கோபிகா, போர் அடிக்குதுன்னு எனக்கு கூப்பிட்டல. எப்படி நல்லா விளாண்டனா? நீ எப்போ வேணால் என்னை விளாட கூப்பிடலாம். கண்டிப்பாக உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் என்னோடய வேலை.
உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் கூப்பிடு, வருவேன். பாய். என் அம்மா அப்பவே சொன்னா, நான் தான் கேட்கல. கருணாக்கா உங்களுக்கு திவ்யா, ஸ்போர்ட்ஸ் விளையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும்ல.